ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவிடைந்த தாங்க. இது சென்னையில் இருக்குது, கோவளம் பக்கத்தில் இருக்குதுங்க. இது 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில். காலையிலே கிளம்பி முட்டுக்காடு வந்துட்டேங்க. இந்த முட்டுக்காடு பார்த்தோன்னா எனக்கு கடலுக்கு போகணும், ஆடணும்னு ஒரு ஆசை தான். என்ன பண்ணேன், பாப்பா வச்சுட்டு எங்கேயும் போக முடியல. இதாங்க திருவிடந்தை கோயிலோட என்ட்ரன்ஸு. கூட்டம் இருக்கும், ஏன்னா இன்றைக்கி புரட்டாசி 2வது சனினால் கூட்டம் இருக்கும்னு நினச்சேன். கூட்டம் இல்லை. போகிற வழியில் ஹனுமாரை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்தா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. நானும் மகதியும் அம்மாவும் தான் வந்திருந்தோம். ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லாதனால அப்படியே உள்ளே போயாச்சு. இந்த கோயிலில் பெருமாளுக்கு என்ன அப்படின்னா, தினமும் கல்யாணம் நடக்கும். அதனால தான் இவரோட பேர் நித்திய கல்யாண பெருமாள். சாமி வராகமூர்த்தியாக இருக்கார். மடியில் லக்ஷ்மியை வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. எனக்கு இந்த கோயிலில் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேண்டி கல்யாணம் நடந்துச்சு. இங்கே கல்யாணம் நடக்காதவங்க எல்லாம் அங்கே வேண்டுவாங்க மாலை போட்டு. பாப்பாவும் நானும் க்யூவில் நின்று கோயிலில் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்ததும் பாப்பாவுக்கு சக்கரை பொங்கல் வாங்கி கொடுத்தேன். மகதி எப்படி சாப்பிட்றா பாருங்களேன், நல்லா ரசித்து சாப்பிட்டா. அதுக்கு பிறகு இன்றைக்கி என் தங்கச்சி வீட்டில் புரட்டாசி சனி தழுகை போட்டிருந்தாங்க. ஸோ வீட்லேயே சாமி கும்பிட்டேன். எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி பெருமாளை கும்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.